கூட மரக்கலை வாங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். வேற ஒண்ணும் இல்ல போறாங்க பேசுறாங்க. இருந்தாலும் இந்த ஆச்சாரி பையன் பொண்ணை தெரிஞ்சு செய்து பொண்ணாய் கொண்டு எப்படி கிடைச்சிச்சு? ஆமா நான் கஷ்டப்பட்டு வம்பாடி நான் கஷ்டப்பட்டு பாப்பல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கீழே சிவசோழமன் பொண்ணளங்க பொன்மரக்கால் செஞ்சு கொண்டுவானான்னு சொன்னாரு. ஆமா அவருக்காக செஞ்சு கொண்டு போய் சரி நாட்டு பக்கம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை காத்துல இந்த மாதிரி நான் கலவரியை பார்த்து ஆமா ஆமா நாட்டில் உள்ளதான் தெரிவிக்கிறது. எங்களை கலாவணியில் 4 பேர் இல்லையா? செப்பவளம் இருப்பினும் இதோ என் மரக்கலை உன்னுடைய மரக்கலை வண்ணமாக இருக்கிறது. நன்றாக காலை எழுந்தோடும் மரக்கலை வாங்கி அப்படியா? அவரு போய் அப்பா போயிட்டாங்க. அது என்ன? ஆமா அந்த பிள்ளை அனுமதிச்சுட்டாரு. என்ன பார்த்தாலும் இல்ல சொன்ன வச்சுறாங்க. பத்தாமணி மண்டபத்தில் தூண்டாமணி வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருக்க இப்போது நன்றாக நித்திரை செய்கின்றேன். அப்படி அனுப்பி சார் நீ எங்கே சென்று நித்திரை செய்கிறாய்? நீங்க சொல்லுங்க சார் நீங்க எங்க சொல்லுங்க இதோ தெரிவிக்கிறேன். ஆடா ஆடை கட்டும் சாவடியாம் நான் ஒருத்திக்கு ஒரு வகை பருத்தி கொட்ட போல இருக்கு. அது யானை எனக்கு மிதிச்சே கொண்டு எனக்கு பயம். ஆணையட்டும் சாவடியில் படுத்து நித்திரை செய்தால் ஆணை மிதித்து கொண்டு விடுகிறது. ஒரே நாள் தெரிவிக்கிறேன். ஆஹடாக குதிரை கேட்டும் அங்கே சென்று நன்றாக நிறுத்த செய்வது. அந்த குதிரை குட்டுகள் மட்டும் ஒரு இடத்துல இருக்காது. ஆமா கொட்டையை பார்த்து ஒருத்தா ஒருத்தர் தாவா கொட்டையை பார்த்து ஆணையட்டும் சாவடியில் படுத்தால் ஆணை மிதித்துக் கொண்டு விடும். குதிரையட்டும் சாவடியில் படுத்தால் குதிரை முதத்து கொண்டு விடும். அப்படி என்றால் தாங்கள் எங்கெல்லாம் நித்திரை செய்கிறீர்கள்? எனக்கு பாதுகாப்பா ஆமா தன்னுடைய பங்கிடத்துக்கு பாதுகாப்பா எங்க யாங்க சித்தி சித்தி என்ன வார்த்தை எங்களை யாருடைய பஞ்சாரத்தை கேட்காமல் யாரும் பக்கத்தில் வந்ததில்லை. அப்படி இருக்க எனது மஞ்சளை வெத்தைக்காக படுத்துக் கொள் என்று இருக்கிற சபை காலையில இருப்பினும் அவையமன்று வந்தவரை அதனிப்பதுதான் என்னுடைய வழக்கம். அப்படி இருக்க சம்பளம் அவையமன்று வந்தவரை அதனிப்பதுதான் என்னுடைய வழக்கம். அப்படி என்றால் எனது பஞ்சாங்கத்தை கருகாமல் படுத்து நித்திரை செய்கிறேன். நான் நித்திரை செய்கிறேன். நித்திரை செய்தே